ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே சில குழந்தைங்களுக்கு புக்கு எடுனா எடுக்காதுக்கு கத்தனம் கத்திக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், செல்லுக்கு வேண்டி செல்லு உண்டங்கி செல்லு. இப்போ பரீட்சை வேறு வருது பிள்ளைங்களுக்கு. இவங்க இங்கே படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்லி 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 முடியலை. இன்னும் படிக்கலாமா? இங்கே பாருங்கள் என்ன வரத்து வருதுன்னு. நீ படிக்கல. இங்க பாருங்க, இங்க பாருங்க, உட்காந்துருக்கான். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. படிக்கல. இங்க பாருங்க, என்ன திடீர்னு நல்லவளாயிட்டா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, ஒன்றும் படிக்க போகிறதில்ல, சும்மா இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சும்மா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒன்றுமே படிக்க போகிறதில்ல. சும்மா சீன் போட்டுக்கிட்டு நம்மளை கண்டதான் புக்கை எடுத்து வச்சுட்டு நம்னு பேசுறது. பார்த்து எழுதிக்கிட்டு நான் ரைட்டு போடணுமா? எங்கேயாவது உண்டா இது? புக்கை பார்த்து பார்த்து எழுதிட்டு இதெல்லாம் நான் ரைட்டு போடணுமா? எப்படி? இப்படி படிச்சாலும் இல்லை, புக்கை எடுத்து எங்கேயாவது செருப்போட உட்காந்துருந்தா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, செருப்பு. இவா படிச்சியாலாம். இங்கே பாருங்க, இவன் ஒரு ஊர் விட மாட்டான், ஒரு ஊர் விட மாட்டான். இங்கே பாருங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்யுங்க. 3 இயர் கஷ்டமாக இருக்குமாங்க. உண்மை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படிக்க சொல்கிறது எதுக்கு? அவங்க நல்லதுக்கு தானே. பின்னாடி யாரையும் இப்படி நின்றுட்டு கஷ்டப்பட வேண்டாம்ல. புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. பாருங்கள், சும்மா நேருக்கு நிற்கிது. இங்கே பாருங்க, இது சும்மா நிற்கிது. கவாயு பாருங்க, ஒன்றுமே செய்ய மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேற இங்கே பாருங்கள், இந்த சைடெல்லாம் வீக்காக இருக்குது. எதுனாலும் தெரியல. கத்திக்கிட்டே கிடக்கேன். பல்லு வலி இருந்தனா வீங்கும். பல்லு வலியே இல்லை. இங்கே பாருங்கள், மொத்தம் வீங்கி ஹாஸ்பிட்டலி மாதிரி உட்காந்துருக்கு. இவ்வளோ படிக்க எதுக்கு படிக்க சொல்லுது சொல்லுங்கள்? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தானே படிக்க சொல்லுது. ஒன்றுமே படிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது டியூஷன் விட்டு பார்த்துட்டேன். அங்கேயும் போயிட்டு படிப்பு இல்லை. எந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க? முடியல ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை நான் வச்சு என்ன செய்ய போகிறோம்னு தான் தெரியல. படிக்க சொன்னால் ஐயா அப்பா வந்தால் ஐயா அப்பா கிட்ட போய் நடிக்காங்க. ஐயா அப்பா இல்லைன்னா என் உசுரை எடுக்காங்க. ஐயா அப்பா வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு கேரளாவுக்கு வேலைக்கு போயிருக்காரு. செல்லு, சும்மா செல்லு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. செல்லால் எவ்வளோ குழந்தைங்க கெட்டு போகுது தெரியுதா? அந்த காலத்துலலாம் செல்லு உண்டா சொல்லுங்கள்? ஆனால் இப்போ பிள்ளைங்க அம்மா என் மௌனுக்கு வேண்டி பாட்டு விட்டுருங்க. என் மாய் படிப்பான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாவது படிப்பான். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு விளையாட்டு மட்டும்தான் உண்டு, வேற ஒன்றுமே கிடையாது. வீட்டில் ஒரு வேலை செஞ்சு தரப்போகிறது. அவ பாப்பா, நான் துணி துவைப்பேன், அவ பாப்பா. நான் பாத்திரம் தேய்ப்பேன், அவ பாப்பா. நான் சமையல் பண்ணுவேன், அவ பாப்பா. அவளந்தான் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவுமே கிடையாது. நான் இவங்களை வச்சுக்கிட்டு படுற பாடு இருக்கு. என்ன யாரா தத்தெடுப்பி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன தத்தெடுக்க முடியல. இவ்வளவு இங்க பாருங்க, இவ்வளவு துணி கிடக்கு. துணிகளை எடுத்து வைக்கிறது ஒரு ஆளு.
சேட்டை முடியல. ஐயோ சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இப்படிப்பட்ட வாலிகள் நிறைய இருக்கும். சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மம்மிமார் அம்மாமார் ரொம்ப கஷ்டப்படுவோம். இதோட பண்ணிய சேட்டை ரொம்ப. அதனால பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.